சசி ஏய் எங்கடா வச்சிருக்க? சசி உன்கிட்ட தான்டா கேட்குறேன், எங்க இருக்குன்னு சொல்லு. அடுத்தாதடா என்ன, எங்க இருக்குன்னு சொல்லு. என்னதான்டா பிரச்சனை உனக்கு? ஜோக் பண்ணாத சசி, எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. ஏடா ஜோக் பண்றாங்க? நீ எங்க வச்சோ அங்கதானடா இருக்கும் உன் மொபைலு. என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கா? சொல்லு சசி, கேட்டு டேய் 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 என்னடா பண்ற? டேய் எங்க சும்மா வச்சிருக்க மரியாதை சாரி சொல்லு. சாரி. டேய் என்னடா பண்ற? டேய் என்னடா பண்ற? டேய் ஆபீஸ் பேக்ல கை வச்சிட்டு இருக்காதடா, சும்மாடா. கொஞ்சம் சீரியஸ் தான், ஆனா பேஷண்டோட ஒத்துழைப்பு இருந்தா குணப்படுத்திடலாம். சீரியஸ்னா சைக்கோ. இதே நிலைமையில் அவர் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா மனநலம் பாதிச்சு கடைசியில் அங்கே தான் போய் முடியும். இந்த கரண்ட் சினாரியோவில் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு வருது. இந்த மனநோய்க்கு பேர் நோமோஃபோபியா, இல்லைன்னா நோ மொபைல் ஃபோபியா. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களால மொபைல் ஃபோனை பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட வாழ முடியாது. பொதுவாகவே மொபைல் ஃபோன் யூசேஜ் அளவுக்கு மீறி இருக்கக்கூடாது. பர்டிகுலர்லி நைட் டைமில் ரொம்பவே லிமிட்டாக இருக்கணும். அது இல்லாமல் போகிறப்போ, எக்ஸஸாக போகிறப்போ ஹார்மோன் பிரச்சனை கூட வரலாம். இப்போ இருக்க இளைஞர்களுக்கு டீப் ஸ்லீப்பே சுத்தமாக இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம், இந்த வாழ்க்கையை வெறுத்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் ஏர்லி சிம்டம்ஸ். மொபைல் ஃபோன் யூசேஜ் மட்டும் சரியில்லைன்னா நம்மளோட டைம், ஃப்யூச்சர், மொத்தத்தில் வாழ்க்கையவே அதுக்கு இரையாக்கிட வேண்டிதான். டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்னார். எந்த ஒரு டெக்னாலஜியுமே நம்ம யூஸ் பண்ணுறது தான், அது நம்மளை யூஸ் பண்ணக்கூடாது.